சம்பாதிக்கல உட்காந்து சாப்பிட சோம்பேறியா இருக்க விரும்பல. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேர்வியை சிந்து உழைக்கிற தொழிலாளியா இருக்க விரும்புறேன். ரஜினிய பாத்தியா? சூப்பரா இருக்காரு. ரஜினி நம்ம கிட்ட வராருடா. என்ன நீ ஸ்கூல் இல்லையா? இல்ல, அதனால தான் ஷூட்டிங் பார்க்கலாம்னு வந்தோம். அங்கிள், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கிள். உனக்கு? இவனுக்கு கமலை தான் பிடிக்கும் அங்கிள். உனக்கு? அவளுக்கு கண்ணு தெரியாது அங்கிள். உன் பேர் என்னம்மா? லட்சுமி. அங்கிள், நீங்க கருப்பா இருப்பீங்களாமே? ஆமா. உங்களை நான் தொட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமே. அங்கிள், நான் உங்களை பார்க்கவே முடியாதா? அப்பா, நீங்க ஓய்வெடுக்க வேண்டிய வயசுல பகலா உழைக்கிறீங்க. கண்ணு இல்லாதன்னா உங்களுக்கு பாரமா இருக்கிறத விட செத்தலாமன்னு தோணுதுப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஆமா, அப்படி சொல்லாத. என் மகனுக்கு பார்வை கிடைக்க வேற வழியே இல்லையா? இருக்கு. இறந்து போனவங்க உடம்புல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள அவங்க கண்ணை எடுத்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் மூலமா பார்வை இல்லாதவங்களுக்கு அந்த கண்ணை வச்சா அவங்களுக்கு பார்வை வரும். நம்ம நாட்டுல கண் பார்வை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கண் பார்வை வரணும்னா நாம எல்லாரும் கண்தானம் செய்யணும். நானும் என் கண்ணை பதிவு செஞ்சிருக்கேன். சார், இது நான் கண்தானம் பண்றதுக்கான விண்ணப்பம். இதுல 15 இருக்கு. என் உறவினர்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வேண்டிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டேன் சார். இந்தாங்க சார் என்னோட அப்ளிகேஷன். இது என் அப்ளிகேஷன். கண்தானம் பண்ணதுக்கு வயசு வரம்பு கிடையாது. 80 வயசு தாத்தா, 60 வயசு பாட்டி, கேட்ராக்ட் ஆபரேஷன் ஆனவங்க எல்லாரும் கண்ணும் இதுக்கு உபயோகப்படும். நிறைய பேர் கண்தானம் செஞ்சவங்க இறந்த பிறகு கூட அவங்க கண்ணு பேங்குக்கு வந்து சேராது. அதுக்கு காரணம் அவங்க உறவினர்கள் தான். இறந்த பிறகு உடம்பு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி கண்ணை குழி தோண்டி முகத்தை எங்கே விகாரமாக்கிடுவாங்களோங்கிற பயம்தான். ஆனா அது தப்பு. கண்ணை எடுத்துட்டு அந்த உடம்ப எரிச்சாலோ புதைச்சாலோ இறந்து போனவங்க அடுத்த ஜென்மத்துல கண் இல்லாம பிறப்பாங்கிற மூட நம்பிக்கை இருக்கு. அது மூட